ஹாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இந்த vlog வந்து கொஞ்சம் நம்ம வீடியோல வந்து இது வரைக்கும் இது மாதிரி போட்டது கிடையாது. ஒரு இடத்துல இருந்தேன்னா அந்த இடத்துலயே காட்டி முடிச்சிடுவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி ஈவினிங் வந்து அதாவது ஈவினிங் சொல்ல முடியாது, நைட் ஆயிடுச்சு நாங்க தாம்பரம் வந்து போயிட்டு வரதுக்கு. வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மல்லிகை, காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே வந்து இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து காலையில ஒரு 6 மணி போலலாம் வந்து வந்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 6:30 மணி போல இருக்கும். நல்லாவே வந்து வெளிச்சமாவே ஆயிடுச்சுங்க. சீக்கிரமாவே பொழுது வந்து விடிஞ்சிருச்சு இப்பலாம். அதேபோல பொழுது வந்து சாயத்துக்கு ஒரு 7 மணி போல ஆயிடுது. நல்லா வெளிச்சமாவே இருக்கு. நம்மளோட சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. முக்கியமா உங்களுக்கு இந்த மாரி தோட்டம் அதெல்லாம் வந்து பிடிக்கும், செடிகள்லாம் வந்து பிடிக்கும் அப்டின்னா, என்ன வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வந்து வீடியோக்குள்ள வந்து போலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மழை வந்தது பார்த்தீங்களா? அதுல நெறைய வந்து பூச்சிகள் வந்து வச்சிருச்சுங்க. வேப்பம் புண்ணாக்கு வந்து போடுங்க. வேப்பம் புண்ணாக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஷார்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுபோல வந்து நம்ம வந்து செஞ்சோம்னா, அந்த வேப்ப புண்ணாக்கு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, அந்த கீரையிலலாம் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை சாப்பிடுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. நாங்க வந்து எந்த ஒரு மருந்துமே போடாம நம்ம வீட்டுக்காக வந்து போடுறோம். சும்மா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வரைக்குமே கேட்டு கேட்டு வந்து குடுத்துருவோம். வெறும் எருவு மட்டும் போட்டு வளர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பில்லு வந்து வளர்ந்துருது. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, பயத்தோட தான் வந்து டெய்லி ஒவ்வொரு நாளுமே வந்து கீரை வந்து பறிக்கிறேன். இங்க தாங்க ஒரு பெரிய வந்து பாம்பு போச்சாமா. சுத்தமா களை எடுக்கவே இல்ல. களை எடுக்காம வந்து விட்டுட்டேன். சுத்தமா வந்து எதுவுமே வந்து தெரியவே இல்ல பாருங்க. கீழலாம் ஃபுல்லா வந்து பொதார் மாரி ஆயிடுச்சு. எது இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. களை எடுக்கவே இல்ல. களை எடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா பார்த்தீங்கன்னா, டைமே இருக்க மாட்டேங்குது. பாருங்க நல்லா வந்து வெயில் வந்து அழகா வந்து சூரியன் வந்து உதயம் ஆயிடுச்சு. நல்லா வந்து சூப்பரா இருந்ததுங்க அன்னைக்கு கிளைமேட்டு. பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா தூறல் போல தான் வந்து இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பூச்சி அடிச்சிருச்சுங்க. ஒரு பாத்தி அதாவது இப்ப நான் பறிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாத்தியில மட்டும் தான் வந்து பூச்சி இன்னும் இறங்கல. அதனால பார்த்தீங்கன்னா, மறுநாளே போய் பறிச்சிரணும்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து வந்துட்டேன் காலையிலேயே. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, சாயங்காலமே வந்து பறிச்சிருந்தேன். அன்னைக்கு மறுநாளுமே வந்து காலையிலேயே வந்து பறிச்சிரலாம்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஃபுல்லா வந்து பாதி பாத்திக்கு மேல வந்து அன்னைக்கு ஃபுல்லா காலையில பறிச்சு எடுத்துட்டேன். இந்த நல்லா வந்து சம்மர் டைம்ல வந்து நல்லாவே வந்து கீரை வந்து போட்டு அறுவடை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்து மழை வந்து வந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. மழை வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, கீரை வந்து அந்த அளவுக்கு வந்து வளராதுங்க. ஏன்னா, அந்த சிறுகீரை வந்து போட்டிருந்தோம். அது வந்து இந்த மழை வந்து ஒரு 1 வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மழை வந்து வந்துருச்சா, அதனால பார்த்தீங்கன்னா, அது வளரவே இல்லங்க. அதனால இதுக்கப்புறம் வந்து போடுறதே வந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு வந்து மழை வந்து 10 நாளைக்குள்ளேயே 2 முறை 3 முறை வந்து மழை வந்துருது. அதனால பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நம்மளும் வந்து கட்டுவோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காயணும். காய்ஞ்சா வந்து கீரை வந்து நல்லா வந்து வளரும்னு சொல்லுவாங்க. அதுதான் காய்ஞ்சா தான் வந்து நம்ம செக் பண்ணி தான் வந்து தண்ணி வந்து விடணும். காய காய தான் கீரை நல்லா வந்து வளரும் ஸ்பீடா. இது மாரி எப்பவுமே வந்து அப்பப்போ வந்து ஈரப்படுத்திட்டே இருந்தா அந்த கீரை வந்து வளர்ச்சி வந்து அது அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. வேர் வந்து அழுகி போயிரும். அதனால பார்த்தீங்கன்னா, இலைகள் சீக்கிரமா வந்து ஒரு மாரி சோர்வா வந்து ஆயிடும். அது நிறம் வந்து மாறிடுங்க. அதனால இதுக்கப்புறம் வந்து கீரை போடுறது வந்து கொஞ்சம் டவுட் தான். சிகப்பு தண்டு கீரை மட்டும் வந்து என்னுடைய ஆசைக்காக வந்து வாங்கி வந்து வச்சிருக்கேன். சிகப்பு தண்டு கீரைவும் வந்து நம்ம நம்ம தோட்டத்துக்கு அதாவது எப்பயாச்சும் வந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சிகப்பு தண்டு கீரை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து வீட்டுக்காகன்னு சொல்லி நாங்க வந்து இனி யாருக்கும் வந்து குடுக்கல. வெறும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மொளக்கீரை மட்டும் தாங்க ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து குரோத் ஆயி நல்லா வளர்ந்துருக்கு. இன்னொரு பாத்திலாம் பார்த்தீங்கன்னா, பறிக்காமலே விட்டுட்டேன். ஏன்னா வந்து நல்லாவே பூச்சி வந்து அடிச்சிருச்சு. ஒரு இலவு கூட விடல. அந்த அளவுக்கு ஃபுல்லா எல்லா இலையுமே பார்த்தீங்கன்னா, ஓட்டையாயிடுச்சு. அதனால வந்து அது ஃபுல்லாவே பறிக்கல. கன்னுக்குட்டி, மாட்டுக்கெல்லாம் தான் எடுத்து போட்டுட்டேன். ஒரு அலசு அலசிட்டு, ஒரு கத்த கீரை வந்து மதியத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டேன்.
ஈவினிங்க்கு தாம்பரம் போலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நைட் 8 மணி போலதான் வந்து தாம்பரமே வந்து போறோம். காஃபி தூள், அப்புறம் கொஞ்சம் காய்கறி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மல்லிகை பொருள் இருக்கு. கொஞ்சம் அந்த சாமி பூஜை ஐட்டம்ஸ்லாம் வந்து இல்ல. அதனால வந்து கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். முக்கியமா காஃபி தூளுக்காக தான் வந்து தாம்பரமே வந்து போறேன். எனக்கு வந்து இந்த டீ வந்துலாம் பிடிக்காதுங்க. காஃபி தூள் சின்ன வயசுல இருந்தே இந்த கடையில வந்து காஃபி தூள் வாங்கி அப்படியே வந்து செட் ஆயிடுச்சு. சண்முக ரோட்ல வந்து லாஸ்டா வந்து இருக்கும் இந்த பிளாஸ்டிக் கடை. நல்லாவே ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாவே தாங்க இருக்கும். அங்கதான் போயிட்டு பார்த்திருந்தேன். ஏற்கனவே வந்து இந்த கடைக்கு வந்திருக்கேன். இங்கதான் வந்து வீட்டுக்கு தேவையான பூச்செடி வந்து பூ தொட்டிகள் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். சரி, இங்க வந்து தொடப்பமும் மாப்பும் வந்து இல்லங்க. சரி இது வாங்கிட்டு வந்து போலான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறமேட்டு சரி காய்கறிலாம் வாங்கிட்டு இதையும் தூக்கிட்டு வர முடியாது. சரி இந்த பக்கம் தான் காரே வந்து விட்டுருக்கோம். சரி நம்ம வந்து வரும்போது வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடையில இருந்து வெளியில வந்தாச்சு. வாரத்துக்கு ஒரு முறை வந்து தாம்பரம் வந்து வந்துடணும். அதாவது பூ, வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் வந்து எப்பயும் நம்மளுக்கு வந்து ஏதாவது தேவையா தான் இருக்கும் வீட்டுக்கு. நம்ம அதெல்லாம் வந்து அப்பப்போ தாம்பரம் வந்து வாங்கிட்டு போலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா வரவே முடியலங்க. இதே பாத்தீங்கன்னா ஒரு மாசம், ஒரு 1.5 மாசம் பக்கம் ஆயிடுச்சு. எப்பயோ வந்து வந்தேன் தாம்பரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் வரேன். நானும் வந்து ரேவந்த் ஸ்கூல் போகும்போது அந்த டைம்ல வந்து வந்துட்டு போயிடணும் தான் நினைக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா வரவே முடியல. அன்னைக்கு ஒரு 8 மணி 8:30 மணி போல ஆயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து காலியா தான் இருந்தது. அன்னைக்கு சாட்டர்டேவா ஃப்ரைடேவான்னு தெரியல. சரி ஞாபகம் இல்ல. அப்பதான் இந்த மிட் நைட் மசாலா, அதான் மிட் நைட் பிரியாணி இருந்தது. அதை ஒரே ட்ரை பண்ணணும் தான் ஆசை. ஊரே பாத்தீங்கன்னா தாம்பரம் தான் அம்மா ஊரு. அதனால எதுவுமே வந்து வாங்கி சாப்பிடாம அப்படியே சின்ன வயசுல இருந்தே வந்து பழகி போயிடுச்சு. இப்போ சடனா வந்து சாப்பிடணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா அது வந்து இப்ப சடனா எம்மையாவே மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியும் சாப்பிட முடியாம அப்படியே அதை தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கேன். நல்லாதாங்க இருந்தது. பாத்தீங்கன்னா, எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு, அதே ரிட்டர்ன் வந்து இதே ரோட்ல வந்து வரோம். நல்லா வந்து மழை வந்து வர ஆரம்பிச்சுருச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி இருந்தது. நல்லா தான் இருந்தது. பாத்தீங்கன்னா, அப்படியே நல்லா படபடன்னு ஒரு பார்ல் வந்து மழை வந்துருச்சு. பாருங்க இத்தனை வருஷம் வந்து அப்பா கூட வந்து இந்த காஃபி தூள் கடைக்கு வந்து வந்துட்டு இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா, அன்னைக்கு தான் வந்து எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்தையே வந்து சொன்னாங்க. காஃபி தூள் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கிட்டு, சுக்குடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வந்து பாக்கெட் வந்து அம்மா கேட்டாங்க. அது வந்து ரூ. 5 தாங்க. இதுதான் ரூ. 5 தான். இது வந்து ஒரு பிரைஸ். இது வந்து நம்ம வாங்கின காஃபி தூள் கூட கொஞ்சம் கலந்துட்டா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த காஃபி நம்ம வந்து குடிக்கும் போது. அதுக்காக தான் அது வந்து வாங்குறாங்க. அது அன்னைக்குதான் வந்து எனக்கே தெரியும். அது இப்பதான் உங்களுக்கு கிட்ட சரி என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க. அவங்களுக்காக நான் வந்து இதை ஷேர் பண்றேன். நிறைய பேர் வந்து அந்த இடத்துல காஃபி பொடி வந்து வாங்கிருப்பீங்க. அந்த சுக்குடின்றது வந்து இப்பதான் தெரியும் அப்படின்னா எனக்காக வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்க பட்ஸ் ஹோட்டல்ல தாங்க போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லி லாஸ்ட் டைம் வரும்போதே வந்து இந்த பட்ஸ் ஹோட்டல்ல வரலான்னு பார்த்தோம். அப்பயும் வந்து லாஸ்ட் நைட்ல வந்தோமா, ஹோட்டலே வந்து மூடிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டோம். ரேவந்த்காக தான் வந்து சரி இந்த ஒரு இன்னொரு வாட்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் சரி மூடிட்டு இருக்கோம் தான் சொல்லி நினைச்சிட்டே வந்தோம். சரி அங்க போயிட்டு பார்த்தா ஓபன் பண்ணி தான் இருந்தது. சரி சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கொஞ்சம் மல்லிகை பொருள்லாம் வாங்க வேண்டியது. மல்லிகை கடைக்கு தான் வந்து போயிட்டோம். பூண்டு, காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சும்மா லைட்டான பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்தது. ஒரு சில இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வந்து இல்ல. அதெல்லாம் வாங்கிட்டு திரும்புறங்காட்டியுமே பாத்தீங்கன்னா, அந்த தெருவுல இருக்க மொத்த கடையில வந்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காய்கறி கடையில போயிட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் காய் தான். நிறைய காயெல்லாம் வந்து வாங்கி வந்து வைக்க மாட்டேன். கொஞ்சம் ஒரு 2, 3 நாளைக்கு அது மாதிரிதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காய் தான் எப்பயுமே வாங்குவேன். ஒரு வாரத்துக்கு மேலலாம் வச்சு சமைக்கிறது கிடையாது. வாங்கினா வந்து எனக்கு அப்பயே வந்து காலி பண்ணிடணும். அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷா வந்து வாங்கிட்டு வரணும். அது மாதிரிதான் வந்து வாங்கி செய்வேன். இப்போ வாங்குறது பாத்தீங்கன்னா எல்லாம் 10 ரூபாய் தாங்க. பீன்ஸ் மொத்தமே பாத்தீங்கன்னா 20 ரூபாய் சொன்னாங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து மூவ் ஆயிட்டோம். காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா தாங்க இருந்தது அன்னைக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூ வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே வந்து எழுதிதான் வச்சிருந்தேன். அதை அப்படியே மறந்துட்டேங்க. எழுதி எடுத்துட்டு போயுமே பாத்தீங்கன்னா அப்படியே மறந்து இந்த பக்கம் வந்துட்டேன்னா இதெல்லாம் தூக்கிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு பூ வாங்குறங்காட்டியும் நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிடும்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பூ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நாங்க இதெல்லாம் வாங்கிட்டு திரும்புறங்காட்டியுமே மார்க்கெட் வந்து நல்லாவே காலியா ஆயிடுச்சு. ஒரு 9:30 மணி போல ஆயிடுச்சுங்க. இந்த டைமுக்குலாம் பெரிய பெரிய கடைகள் எல்லாமே வந்து மூட ஆரம்பிச்சுட்டாங்க.
இதே தாம்பரம் தான் என்னுடைய ஸ்கூல் வந்து இங்கதான் நான் வந்து படிச்சேன். டெய்லியுமே வந்து தாம்பரம் வந்து போனேன் நானு. இப்போ மாசம் 2 மாசம் ஒரு வாட்டி தான் வந்து வரா மாரி ஆயிடுச்சு. என்னதான் அம்மா வீடு வந்து இது பக்கத்திலேயே இருந்தாலுமே மார்க்கெட்லாம் வந்து வர்றதே கிடையாதுங்க. எப்பயுமே இந்த ரோட வந்து அப்படியே ரஷ்ஷாவே பார்த்துட்டு, இப்ப எப்பயாவது தான் நம்ம வந்து இங்க வந்து வரோம் அப்படின்றதே ஒரு ஒரு பக்கம் வந்து ஏன்டா வளர்ந்தோமோ அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆனாலும் வேற வழியே கிடையாது. இப்போ வந்து எப்பயாவது தான் வரா மாதிரி இருக்கு. ஃப்ரூட்ஸ் வாங்கலான்ட்டு போனா நல்லா வந்து ரேட்டா இருந்ததுங்க. எத வந்து பார்த்தாலுமே நல்லா வந்து விலை வந்து அதிகமாவே இருந்தது. ஆப்பிள் மட்டும் ரேவந்த் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே அங்கருந்து வந்து கிளம்பிட்டோம். அவனுக்கு வந்து ரேவந்த் வந்து அந்த ஆப்பிள தவிர வேற எந்த ஒரு ஃப்ரூட் குடுத்தாலுமே அவனுக்கு வந்து ஒத்துக்காது. அங்கருந்து கிளம்புறோம் கரெக்ட்டா வந்து நல்லா தூறல் வந்து எடுத்துருச்சு. சரி தூறல் வந்து இப்படியே இருக்கும் காராண்ட போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஆனா பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து படபடன்னு வந்து மழை வந்து அதிகமா வந்து வர ஆரம்பிச்சுடுச்சு. நாங்க வந்து மூடுன கடையா பார்த்து ஒரு பக்கம் ஒதுங்கிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்ட் போய் கார் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைம்ல சின்ன வயசுலலாம், எப்படா மழை வரும் ஜாலியா வந்து மழையில நனையலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனா இப்பலாம் வந்து மழை வந்தாவே ஏன்டா வீட்டுக்குள்ள தான் உட்காந்துருப்போம். ஆனா ஏன்டா மழை வருது? இந்த மழை வந்தாலே கை காலெல்லாம் சில்லுன்னு ஆயிப்போது. அதனாலயே சளி வந்து புடிக்குது. என் பையனுக்கும் ஒத்துக்க மாட்டுது. கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, இந்த மழையே வேண்டாம்ப்பா அப்படின்ற மாரி தான் தோணுது. ஆனாலுமே மழை, வெயில் எல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து அந்தந்த வருஷத்துக்கு கரெக்ட்டா இருந்தா தான், அந்த ஒரு வருஷமே வந்து நல்லா போகுற மாதிரி இருக்கும். அதிகமாவும் வரக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. அங்கருந்து கரெக்ட்டா இந்த தாம்பரம் பிரிட்ஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி போல ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து மழை எடுத்துருச்சு. இந்த விளாக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.